மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 3. ஜேப்புடன் 3 பேர் இருந்த கார் வந்து நின்ற அதே நேரத்தில் பாய்ரோ பார்ஸ்லி கார்டன் மெவ்ஸில் உள்ள எண் 14 வந்து அடைந்து விட்டார். வீட்டு எண் 14 தெளிவாக கவனிப்புக்குரிய மையமாக தெரிந்தது. கார் ஓட்டுநர்கள், அவர்களின் மனைவிகள், கொரியர் பையன்கள், வேலையற்றவர்கள், வழிப்போக்கர்கள் மற்றும் எண்ணற்ற குழந்தைகள் என ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அங்கே கூடி வாய் பிளந்து ஆச்சரியத்துடன் 14 நம்பர் வீட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சீருடை அணிந்த ஒரு போலீஸ் காவலர் வாசற்படியில் நின்று ஆர்வத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை தடுத்து நிறுத்த தன்னால் முடிந்தவரை முயன்றார். கையில் கேமராக்களுடன் சுறுசுறுப்பாக தெரிந்த இளைஞர்கள் ஜேப் காரிலிருந்து இறங்கியதும் முன்னேறி வர முயன்றனர். இப்பொழுது உங்களுக்கு இங்கே எதுவும் சொல்ல முடியாது என்று அவர்களை ஒதுக்கி தள்ளியபடி ஜேப் சென்றார். அவர் பாய்ரோவை பார்த்து தலையசைத்து, சரி, நீங்கள் வந்துவிட்டீர்கள், உள்ளே செல்வோம் என்றார். அவர்கள் விரைவாக உள்ளே சென்றனர். கதவு அவர்களுக்கு பின்னால் மூடப்பட்டது. ஒரு ஏணியை போன்ற குறுகிய படிக்கட்டின் அடியில் அவர்கள் இருவரும் நெருங்கி அடித்தபடி நின்றனர். படிக்கட்டின் மேலிருந்து ஒரு மனிதர் வந்து ஜேப்பை அடையாளம் கண்டு கொண்டு, இங்கே மேலே வாருங்கள் சார் என்றார். ஜேப்பும் பாய்ரோவும் படிக்கட்டுகளில் ஏறினர். படிக்கட்டுகளின் மேலிருந்த அந்த நபர் இடதுபுறம் இருந்த ஒரு கதவை திறக்க அவர்கள் ஒரு சிறிய படுக்கை அறைக்குள் நுழைந்தனர். முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன் சார் என்றார் அவர். மிகவும் சரி ஜேம்சன் என்றார் ஜேப். என்ன விஷயம்? டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் ஜேம்சன் விவரிக்க தொடங்கினார். இறந்தவர் திருமதி ஆலன். இங்கே தனது தோழி மிஸ் பிளண்டர்லித் என்பவருடன் வசித்து வந்தார். மிஸ் பிளண்டர்லித் வெளியூருக்கு சென்றிருந்தார். இன்று காலைதான் திரும்பினார். அவர் தனது சாவியால் கதவை திறந்து உள்ளே வந்தபோது யாரும் இல்லாததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பொதுவாக காலை 9 மணிக்கு ஒரு பெண் வேலைக்கு வருவார். அவர் முதலில் மேலே தனது அறைக்கு சென்றார். அது இந்த அறைதான். பின்னர் நடைபாதையை கடந்து தனது தோழியின் அறைக்கு சென்றார். கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. அவர் கைப்பிடியை ஆட்டி கதவை தட்டி தட்டி அழைத்தார். ஆனால் பதில் எதுவும் வரவில்லை. இறுதியில் பயந்து போய் அவர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அது காலை 10:45 மணிக்கு நடந்தது. நாங்கள் உடனடியாக வந்து கதவை உடைத்து திறந்தோம். திருமதி ஆலன் தரையில் சுருண்டு கிடந்தார். தலையில் சுடப்பட்டிருந்தது. அவரது கையில் ஒரு ஆட்டோமேட்டிக் பிஸ்டல் வெப்லி 25 இருந்தது. இது ஒரு தெளிவான தற்கொலை வழக்கு போல தோன்றியது. மிஸ் பிளண்டர்லித் இப்போ எங்கே? அவர் கீழே வரவேற்பறையில் இருக்கிறார் சார். மிகவும் நிதானமான திறமையான ஒரு இளம்பெண் என்று நான் சொல்வேன். நல்ல புத்திசாலி. நான் அவரிடம் பிறகு பேசுகிறேன். முதலில் நான் பிரெட்டை பார்க்க வேண்டும். பாய்ரோவுடன் சேர்ந்து அவர் நடைபாதையை கடந்து எதிரே இருந்த அறைக்குள் நுழைந்தார். உயரமான வயது முதிர்ந்த ஒரு மனிதர் நிமிர்ந்து பார்த்து தலையசைத்தார். ஹலோ ஜேப், நீங்கள் வந்ததில் மகிழ்ச்சி. இது ஒரு விசித்திரமான விவகாரம். ஜேப் அவரை நோக்கி முன்னேறினார். ஹெர்குல் பாய்ரோ அந்த அறையை ஒரு முறை கூர்மையாக சுற்றி பார்த்தார். அவர்கள் முன்பு இருந்த அறையை விட இது மிகவும் பெரிதாக இருந்தது. இதில் ஒரு நீட்டிக்கப்பட்ட ஜன்னல் இருந்தது. முந்தைய அறை வெறும் படுக்கை அறையாக மட்டுமே இருந்த நிலையில் இது ஒரு வரவேற்பறையை போல தோற்றமளிக்கும்படி அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அறையாக இருந்தது. சுவர்கள் வெள்ளி நிறத்திலும் மேற்கூரை மரகத பச்சை நிறத்திலும் இருந்தன. வெள்ளி மற்றும் பச்சை நிறத்தில் நவீன வடிவமைப்பு கொண்ட திரைசீலைகள் தொங்கின. பளபளப்பான மரகத பச்சை பட்டு போர்வையாலையும் தங்கம் மற்றும் வெள்ளி நிற தலையணைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திவான் இருந்தது. ஒரு பழங்கால வால்நட்
மர பீரோ, ஒரு டிராயர் அடுக்கு மற்றும் பளபளப்பான குரோமியத்தால் ஆன பல நவீன நாற்காலிகள் இருந்தன. ஒரு சிறிய கண்ணாடி மேஜையின் மேல் சிகரெட் துண்டுகள் நிறைந்த ஒரு பெரிய சாம்பல் தட்டு, அதாவது ஆஸ்ட்ரே இருந்தது. ஹெர்குல் பாய்ரோ மென்மையாக காற்றை சுவாசித்து ஏதோ வாசனையை நுகர்ந்தார். பின்னர் ஜேப் பிணத்தை பார்த்து கொண்டு நின்ற இடத்திற்கு சென்றார். குரோமிய நாற்காலியில் ஒன்றிலிருந்து கீழே விழுந்தது போல தரையில் சுருண்டு கிடந்தது சுமார் 27 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணின் உடல். அவருக்கு அழகான பொன்னிற முடியும் மென்மையான முக அமைப்பும் இருந்தன. முகத்தில் ஒப்பனை மிக குறைவாகவே இருந்தது. அது ஒரு அழகான ஏக்கம் நிறைந்த, ஒருவேளை சற்றே அப்பாவியான முகம். தலையின் இடது பக்கத்தில் இரத்தம் உறைந்து போயிருந்தது. அவரது வலது கையின் விரல்கள் ஒரு சிறிய பிஸ்டலை சுற்றி பிடித்திருந்தன. அந்த பெண் கழுத்து வரை மூடியிருக்கும் கரும்பச்சை நிறத்திலான ஒரு எளிமையான ஆடையை அணிந்திருந்தார். சரி பிரெட், என்ன பிரச்சனை? குனிந்து கிடந்த அந்த உடலை ஜேப் பார்த்து கொண்டிருந்தார். கிடக்கும் நிலை சரியாகத்தான் இருக்கிறது என்றார் மருத்துவர். அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டிருந்தால் நாற்காலியிலிருந்து இதே நிலையில்தான் கீழே சரிந்திருப்பார். கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னலும் உட்புறமாக தாழிடப்பட்டிருந்தது. அது சரி என்று சொல்கிறீர்கள். பிறகு என்ன தவறு? பிஸ்டலை சற்று பாருங்கள். கைரேகை நிபுணர்களுக்காக காத்திருப்பதால் நான் அதை தொடவில்லை. ஆனால் நான் எதை சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே புரியும். பாய்ரோவும் ஜேப்பும் சேர்ந்து கீழே அமர்ந்து பிஸ்டலை உன்னிப்பாக கவனித்தனர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது என்று ஜேப் எழுந்து நின்றார். அது அவரது கையின் வளைவுக்குள் இருக்கிறது. அவள் அதை பிடித்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அவள் அதை பிடிக்கவில்லை. வேறென்ன? நிறைய இருக்கிறது. அவள் தனது வலது கையில் பிஸ்டலை வைத்திருக்கிறாள். இப்பொழுது காயத்தை பாருங்கள். பிஸ்டல் இடது காதுக்கு சற்று மேலே தலைக்கு மிக அருகில் வைத்து சுடப்பட்டிருக்கிறது. கவனித்து கொள்ளுங்கள், இடது காது. என்றார் ஜேப். அதுவே விஷயத்தை தீர்மானித்து விட்டது போல தெரிகிறது. அவளால் பிஸ்டலை பிடித்து கொண்டு வலது கையால் இந்த நிலையில் சுட முடியாது இல்லையா? நிச்சயமாக முடியாது என்றுதான் நான் சொல்வேன். கையை சுற்றி வளைத்து கொண்டு வரலாம், ஆனால் உங்களால் சுட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படியானால் அது தெளிவாக தெரிகிறது. வேறு யாரோ அவரை சுட்டுவிட்டு அதை தற்கொலை போல காட்ட முயன்றிருக்கிறார்கள். ஆனால் பூட்டப்பட்ட கதவு மற்றும் ஜன்னலை பற்றி என்ன சொல்ல வருகிறீர்கள்? இதற்கு இன்ஸ்பெக்டர் ஜேம்சன் பதிலளித்தார். ஜன்னல் மூடப்பட்டு தாழிடப்பட்டிருந்தது சார். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் எங்களால் அதன் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜேப் தலையசைத்தார். ஆமாம், அது ஒரு பெரிய தவறு. இதை செய்தவர் வெளியேறும்போது கதவை பூட்டிவிட்டு சாவி இல்லாதது கவனிக்கப்படாது என்று நம்பியிருக்கிறார். பாய்ரோ முணுமுணுத்தார். இது முட்டாள்தனமானது. ஹோ, விடுங்கள் பாய்ரோ. உங்கள் அறிவின் வெளிச்சத்தை கொண்டு மற்ற அனைவரையும் மதிப்பிடக்கூடாது. உண்மையில் இது போன்ற சிறிய விவரங்கள் கவனிக்கப்படாமல் போக வாய்ப்புண்டு. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் உடைத்து கொண்டு உள்ளே வருகிறார்கள். பெண் இறந்து கிடக்கிறார். கையில் பிஸ்டல். தெளிவான தற்கொலை வழக்கு. அவர் உள்ளே பூட்டிக்கொண்டு இதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் சாவியை தேடி அலைவது இல்லை. சொல்லப்போனால் மிஸ் பிளண்டர்லி போலீஸை அழைத்தது அதிர்ஷ்டம். அவர் சில கார் ஓட்டுநர்களை அழைத்து கதவை உடைத்திருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் சாவி பற்றிய கேள்வி மொத்தமாக விடுபட்டிருக்கும். நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று நினைக்கிறேன் என்றார் ஹெர்குல் பாய்ரோ.
அது பலருடைய இயல்பான செயலாக இருந்திருக்கும். போலீஸ் என்பது கடைசி ஆப்ஷன் தானே. அவர் இன்னும் பிணத்தையே பார்த்து கொண்டிருந்தார். உங்களுக்கு ஏதேனும் தோன்றுகிறதா என்று ஜேப் கேட்டார். கேள்வி சாதாரணமாக தெரிந்தாலும் அவரது கண்கள் கூர்மையாகவும் கவனமாகவும் இருந்தன. ஹெர்குல் பாய்ரோ மெதுவாக தலையசைத்தார். நான் அவரது கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் குனிந்து பிஸ்டலை பிடித்திருந்த கையின் மணிக்கட்டில் இருந்த கருப்பு நிற மொய்ரோ பட்டையுடன் கூடிய அந்த அழகான நகைகள் பதித்த கடிகாரத்தை தனது விரல் நுனியால் லேசாக தொட்டாள். அது மிகவும் விலை உயர்ந்த பொருளாக தெரிகிறது என்று ஜேப் குறிப்பிட்டார். நிச்சயமாக அதிக பணம் செலவாகியிருக்கும். அவர் பாய்ரோவை ஒரு மாதிரி பார்த்தார். அதில் ஏதேனும் துப்பு இருக்குமா? இருக்கலாம். பாய்ரோ அந்த பெரிய பீரோவை நோக்கி நகர்ந்தார். இது முன்பக்க தட்டை திறந்து பயன்படுத்தும் வகையை சேர்ந்தது. அந்த அறையின் நிறங்களுக்கு ஏற்றவாறு இது அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. மேஜையின் நடுவில் சற்றே பெரிய வெள்ளி மைக்கூடு இருந்தது. அதற்கு முன்னால் ஒரு அழகான பச்சை நிற லாக்கர் மை உறிஞ்சு தாள் இருந்தது. மை உறிஞ்சு தாளுக்கு இடதுபுறம் மரகத பச்சை நிற கண்ணாடி தட்டு ஒன்றில் வெள்ளி பேனா பிடிப்பான், ஒரு பச்சை நிற அரக்கு குச்சி, ஒரு பென்சில் மற்றும் 2 தபால் தலைகள் இருந்தன. வலதுபுறம் வாரம், தேதி மற்றும் மாதம் ஆகியவற்றை காட்டும் நகர்த்தக்கூடிய காலண்டர் ஒன்று இருந்தது. அங்கே சிறிய கண்ணாடி ஜாடி ஒன்றும் அதற்குள் ஒரு எடுப்பான பச்சை நிற இறகு பேனாவும் இருந்தன. பாய்ரோ அந்த இறகு பேனாவில் ஆர்வம் காட்டுவது போல தெரிந்தது. அதை வெளியே எடுத்து பார்த்தார். ஆனால் அந்த இறகில் மை படிந்ததற்கான அடையாளம் எதுவும் இல்லை. அது வெறும் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. மை படிந்த முனையுடன் கூடிய வெள்ளி பேனா பிடிப்பானே பயன்பாட்டில் இருந்தது. அவரது கண்கள் காலண்டரை நோக்கின. செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 5 என்றார் ஜேப். நேற்று. அது சரியாகத்தான் இருக்கிறது. அவர் பிரெட்டை நோக்கி திரும்பினார். அவள் இறந்து எவ்வளவு நேரமாகிறது? நேற்று இரவு 11:33 மணிக்கு அவள் கொல்லப்பட்டாள் என்று பிரெட் உடனடியாக கூறினார். ஜேப்பின் திகைத்த முகத்தைக் கண்டு அவர் புன்னகைத்தார். மன்னிக்கவும் நண்பா, கதைகளில் வரும் சூப்பர் டாக்டரை போல பேசி பார்த்தேன். சொல்லப்போனால் எனக்கு தெரிந்தவரை இரவு 11 மணி என்று சொல்லலாம். முன்னோ பின்னோ 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கலாம். ஓ, கை கடிகாரம் நின்று போயிருக்கும் என்று நான் நினைத்தேன். கடிகாரம் நின்று விட்டதுதான், ஆனால் அது 4:15 மணிக்கு நின்றிருக்கிறது. 4:15 மணிக்கு அவர் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அதை நீங்கள் தாராளமாக மறந்துவிடலாம். பாய்ரோ மை உறிஞ்சு தாளின் உரையை திருப்பி பார்த்தார். நல்ல யோசனை என்றார் ஜேப். ஆனால் அதிர்ஷ்டமில்லை. மை உறிஞ்சு தாளில் எந்த அடையாளமும் இல்லாத ஒரு வெற்று வெள்ளைத்தாள் மட்டுமே இருந்தது. பாய்ரோ மற்ற பக்கங்களையும் புரட்டி பார்த்தார். ஆனால் அவையும் அப்படியே இருந்தன. அவர் தனது கவனத்தை குப்பை தொட்டியின் பக்கம் திருப்பினார். அதில் 2 அல்லது 3 கிழிக்கப்பட்ட கடிதங்களும் சுற்று அறிக்கைகளும் இருந்தன. அவை ஒரு முறை மட்டுமே கிழிக்கப்பட்டிருந்ததால அவற்றை எளிதாக மீண்டும் இணைக்க முடிந்தது. முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவும் சங்கத்தின் நிதி உதவி கோரிக்கை, நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் ஒரு மது விருந்துக்கான அழைப்பிதழ் மற்றும் ஒரு தையல்காரருடனான சந்திப்பு விவரம் ஆகியவை அவற்றில் இருந்தன. சுற்றறிக்கைகளில் ஒரு மென்மயிர் ஆடை விற்பனை அறிவிப்பும் ஒரு பல்பொருள் அங்காடியின் அட்டைவணையும் இருந்தன. அங்கே ஒன்றும் இல்லை என்றார் ஜேப். ஆம்,
இது ஒரு விசித்திரமாக இருக்கிறது என்றார் பாய்ரோ. தற்கொலை என்றால் பொதுவாக கடிதம் எழுதி வைப்பார்கள் என்று சொல்கிறீர்களா? அதேதான். உண்மையில் இது தற்கொலை இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அவர் அங்கிருந்து நகர்ந்தார். இப்பொழுது என் நாட்களை வேலை செய்ய சொல்கிறேன். நாம் கீழே சென்று இந்த மிஸ் ஸ்ப்ளெண்டர்லித்திடம் விசாரணை நடத்துவது நல்லது. வருகிறீர்களா பாய்ரோ? பாய்ரோ இன்னும் அந்த எழுத்து மேஜையாலையும் அங்கிருந்த பொருட்களாலும் கவரப்பட்டவராகவே தெரிந்தார். அவர் அறையை விட்டு வெளியேறினார். ஆனால் கதவு அருகே வந்ததும் அவரது கண்கள் மீண்டும் ஒரு முறை அந்த எடுப்பான மரகத பச்சை நிற இறகு பேனாவை நோக்கின. அத்தியாயம் 3 முடிந்தது. மர்ம